குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து ஸ்டார் சிட்டி ப்ளஸ் வந்து 110cc பார்க்க போகிறோம். இதில் 2 வேரியண்ட் வரும். 2 வேரியண்ட்டில் என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரம்மு, அடுத்து டிஸ்க் வரும். முன்னாடி வந்து 17 inch அலாவில் கொடுத்துருப்பாங்க. வித் எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதனால என்னென்னா அட் அ டைமில் உங்களுக்கு 2 பிரேக்காக அப்ளை ஆகும். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் இருக்கிறதுனால உங்களுக்கு மேடு படுத்த மொத்தம் சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஆர்எல் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு எல்இடி கொடுத்ததுனால பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 30% எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃபும் வரும். முன்னாடி வந்து செமி டிஜிட்டல் அலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷனில் உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும். அதே மாதிரி ஓடோமீட்டர் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார் சிட்டியை புதுசாக பண்ணணும்னா இன்டர்வியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா வண்டி சிக்னல்லையோ அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா வண்டியில் சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு இன்ஜின் பேக் செக் ஏரியா ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டரும் உங்களுக்கு இதில் ஏரியா காட்டிடும். உங்களுக்கு 1000 கிலோமீட்டரும் உங்களுக்கு சர்வீஸ் ரிமைண்டரும் உங்களுக்கு காட்டும். இதில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும் அதில். அதே மாதிரி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 7.8 பிஹெச்பி இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜின் பவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 7350 ஆர்பிஎம் இருக்கிறதுனால பிக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 7.1 டார்க் இருக்கும். அதனால் உங்களுக்கு புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். பின்னாடி ஃபேமிலி உட்காந்து போனோம்னா உங்களுக்கு வண்டி திணற இருக்காது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா பின்னாடி பில்லியனில் உட்காந்துருக்கவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். சீட்டு பார்த்தீங்கன்னா டூயல் டவுன் சீட்டோடு கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா வண்டி லாங்காக சீட்டு உங்கள் ஃபேமிலி சில்ட்ரன் வச்சு 3 வச்சுட்டு உட்காந்துருக்கும் நல்லாயிருக்கும். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1660 கொடுத்துருக்கனால உங்களுக்கு வண்டியில் உட்கார ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். பேலன்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 இருக்கிறதுனால கீழே அண்டர் சீட் பாடி எதுவும் செஸ் எதுவும் உங்களுக்கு தட்டாது, சேஃபாக போய்க்கலாம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் பிளாக்கு அண்ட் ப்ளூ ஒயிட் அண்ட் ப்ளூவில் வரும். அடுத்து கிரே அண்ட் பிளாக்ல வரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 kg இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தேங்க்யூ.